ஈவினிங் டைமில் ஒரு சேஞ்சாக நம்ம ஒரு உப்புமா பண்ணி சாப்பிட்லாம். டெய்லி தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடும்போது இடையில நம்ம உப்புமாவும் சாப்பிடணும். உப்புமாவில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு சேர்க்கறதுக்கு வாய்ப்புண்டு. வெஜிடபிள்ஸ், ஆனியன், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதோடைய சத்தெல்லாம் உடம்புக்கு கிடைக்கும். உப்புமாங்கிறது யாருக்கும் பிடிக்காத ஒரு டிஷ் தான். இருந்தாலும் அதோடைய எசன்ஸு நம்ம புரிய வச்சு சாப்பாடு கொடுத்தா அது ரொம்ப நல்லது. எல்டர்ஸ்க்கும் சரி, சைல்டுக்கும் சரி, இது நல்ல டயட்ரி ஃபைபர் நிறைஞ்ச ஃபுட்டு. அதனால் நம்ம இது செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்றைக்கி சம்பா கோதம்பு ரவா எடுத்திருக்கேன், பொடி ரவா. இதிலே கஞ்சியும் வைக்கலாம். கஞ்சி வச்சு பால் சேர்த்து சுகர் சேர்த்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி உப்புமா பண்ணலாம். ஸோ நம்ம கோகோனட் ஆயில், நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் குறுக்க நெடுக்குமாக அரிஞ்சது, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பெரிய பூண்டு நான் அரிஞ்சிக்கிட்டேன். பூண்டுங்கிறது ரொம்ப கொலஸ்ட்ராலை குறைக்க, பாடியில் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் டாக்டர்ஸ்கிட்ட போய் நிற்கிறவங்க தான் இன்றைக்கி ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கெல்லாம் கரெக்டான ஃபுட்டுன்னு சொல்கிறது இது ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள். அது மாதிரி கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பூண்டு சேர்த்துக்குவோம். இது இப்போ உளுந்துங்கிறது நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ப்ரோட்டீன்ஸு. உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவாங்க. உளுந்தும் வெந்தயமும் பயரும் இதெல்லாம் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம உளுந்தும் பச்சை பயரும் சேர்த்து உள்ள டிஷ்ஷு பண்ணினா நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது. நான் சின்ன துண்டு பெருங்காயம், பால் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நான் கருவேப்பிலை போட்டாச்சு. இதில் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு, நம்ம பச்சை மிளகாய் குறுக்க அரிஞ்சது போட்டிருக்கோம். இது எல்லாமே கொலஸ்ட்ரால் தடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். இன்றைக்கி மெயினாகவே நம்ம ஹார்ட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு உள்ள ஒரு மெடிசின் உள்ள ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். இதில் இப்போ வெங்காயம், அதுவும் கொலஸ்ட்ராலை தடுக்கக்கூடியது. பச்சை மிளகாயும் கொலஸ்ட்ராலுக்கு அகெயின்ஸ்டாக உள்ளது. எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி உள்ள வெஜிடபிள்ஸ். அதனால தான் அந்த உப்புமாங்கிற விஷயத்தில் இவ்வளோ ஐட்டம்ஸ் நமக்கு சேர்க்க முடியும். இதிலே நம்ம பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்ருந்தோன்னா பச்சை பட்டாணி சேர்க்கலாம். நான் அன்றைக்கி அது சேர்க்கலை, நான் உப்பு போட்டுட்டேன். வெங்காயம் போடும்போது எப்போவுமே நான் உப்பு போட்டுருவேன், அது மறக்காமல் இருக்கும் என்றைக்குமே. நம்ம கருவேப்பிலையில் கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய என்சைம்ஸ் இருக்குது. கருவேப்பிலை மொத்தமாகவே ஸ்டொமக்கோட ஹெல்த்துக்கு, கட் கேருக்கெல்லாம் நம்ம கருவேப்பிலை ரொம்ப நல்லது. நான் ஒரு பிடி கருவேப்பிலை கூட சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கும் போது அதோட காய்கறிகளோட சாறு அப்படி இறங்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு நான் பொடிச்சு சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சிருக்கேன். அந்த பூண்டு சாதாரண பாலில் வேக வச்சு சாப்பிடுவாங்க வயசானவங்க. கேஸ் ப்ராப்ளம், வயிற்றில் ஏதாவது ஆசிடிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பூண்டு, வெள்ளை பூண்டு அது பாலில் வேக வச்சு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா பச்சையாகவே சில பேர் சாப்பிடுவாங்க. அதுக்கு நெஞ்செரிச்சல், கேஸுக்கு எல்லாம் நல்லது. நம்ம அதுவும் கூட அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதுக்குள்ளே நல்லா கோல்டன் ப்ரௌனாக அரிஞ்சிக்கணும். ஒரு டொமேட்டோ கூட அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேரும்போது ஒரு தக்காளி கறியோட ஒரு டேஸ்ட்டு வரும். இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளும் கொலஸ்ட்ராலுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படும். நம்ம மிளகு நீர் குடிக்கிறது உண்டு. ஹார்ட்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, வாந்தி மயக்கம் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு மிளகு நீர் குடிக்க கொடுப்பாங்க. அது நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்ருக்கேன். எப்படி ஒரு 10 மிளகு போட்டிருப்பேன். அந்த மிளகோட காரங்கிறது எண்ணிலடங்கா பயன்கள் உள்ளது. தலைவலி, டிப்ரெஷன்,
அது மாதிரி மைக்ரேன், தலையில் பழுப்பு, மூக்கு சளியெல்லாம் உள்ளவங்களுக்கு இந்த மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம இது ஆல்மோஸ்ட்டு இப்போ தக்காளி கறியோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆயாச்சு. நான் இதில் இப்போ 2 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் ரவா எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கிளாஸு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணி நான் சைட்லேயே வச்சுருக்கேன், தேவையானால் எடுத்துக்கிறதுக்காக. 2 கிளாஸு தண்ணி போரும். என்னாலும் நான் ரவா அப்படியே ஆட் பண்ணுறதுனால ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டால் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரு தரம் வாஷ் பண்ணி வச்சுருந்தால் அதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இந்த 2 கிளாஸ் தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி இலையும் பூண்டும் இப்போ நம்ம சேர்க்க போகிறேன். வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பூண்டு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்தாச்சு. சால்ட்டு செக் பண்ணிக்கிட்டு தேவையான எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸு ரவை சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. தக்காளி எல்லாம் நல்லா கொதித்து அதில் வெந்து சேர்ந்தாச்சு. நம்ம ரவையும் சேர்த்துட்டோம். இனி இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது சீக்கிரம் வேகணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் ஜஸ்ட் ஒன்று வாஷ் செய்து வடிகட்டி வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் அது தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளரே ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஊறிடும். பெட்டன்னு சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நம்ம ராவாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஊற வச்சு வைக்கும்போது வேறு ஒரு டேஸ்ட்டு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அது வேகட்டும், அடைச்சி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இது நம்ம கிண்டி பார்த்துட்டு வேக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி வேவு குறைவாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது இப்படியே நம்ம பூசி எடுத்து அப்படியே அடைச்சி வச்சா கூட நல்லா இந்த சூட்லேயே கொஞ்சம் கூட ஒரு வேகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க வேகலைன்னா கோச்சிப்பாங்க. அதனால் ஒரு சொல்லு கூட தண்ணி விட்டு, கொஞ்சம் உப்பும் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். சூடு தண்ணி தான் இருக்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கரண்டியால் அதை பூசி விடணும். அப்போ தான் வந்து அடியில் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா சட்டியில் அவ்வளோ ஒட்டிடும், சுரண்டி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் எப்பவுமே கொஞ்சம் தண்ணி விட்ட உடனே அந்த சூடு விட்டு நமக்கு அது அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது இப்போ பெரியவங்களுக்காகத்தான் நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகம் விட்டுருக்கோம். சின்ன பிள்ளைங்களானா முன்னாடி திறந்து எடுத்தப்போ உள்ள அந்த வேக போருமானது கொஞ்சம் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் மாமனாருக்கு பல் இல்லாததுனால அவருக்கு நல்லா வேக வச்சு கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் 1/4 கிளாஸு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டோம்னா இந்த ராத்திரி சமயத்தில் அவங்களுக்கு டைஜஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோன்னா வயிற்றுக்கு வலிக்காமல் இருக்கும், வயிறு வேதனை இல்லாமல் இருக்கும். அது மாதிரி சுகமான ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே அவங்களுக்கு இது டிஸ்சார்ஜும் ப்ராப்பராக போயிடும். நெய் சேர்த்துக்கும் போது நம்ம எந்த ஃபுட்டுமே வயிற்றில் கான்ஸ்டிபேஷனை உருவாக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பசு நெய், சுத்தமான பசு நெய் அந்த செய்கிற சாப்பாட்டில் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் வராது. நம்ம சமைக்கிறவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. எதையாவது செஞ்சு சாப்பிடணும், எதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சாப்பிட்றவங்களுக்கு அது திருப்தியை அளிக்காது, நல்ல உடம்பு சுகமும் கிடைக்காது. சுவையும் மனமும் இருக்கணும், அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப அன்போடு ஆரோக்கியமாக உணவு தயாரித்து கொடுக்கும்போதும் அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் நமக்கு சந்தோஷமே. நம்ம உப்புமா இங்கே ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் கூட அந்த இதை அடைச்சி வச்சு அந்த சூடுலேயே கொஞ்சம் விட்டுடுவேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை எடுக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் நமக்கு வற்றி உதிராக கிடச்சிரும். இது நம்ம முன்னாடி ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்து தாய்சேய் மருத்துவமனையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அது இலவசமாகவே கொடுப்பாங்க அங்கே வரவங்களுக்கு சாப்பாடு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்கிறதுனால வீட்டுங்க அவங்களுக்கு தெரியும். டயட்டுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடியது வீட்டு தான். 2 சப்பாத்தியும் சப்ஜியும் எடுத்துக்குவாங்க நார்த் இந்தியனில். அது மாதிரி ஒரு பிடி சாதமும் 1 கப்பு சாதமும் 2 சப்பாத்தியும், இல்லாட்டினா ஒரு கப்பு வெஜிடபிள் உப்புமா எடுத்துக்கலாம். அது மாதிரி சாலட் எடுத்துக்கலாம். அது கூட வெங்காயம் தயிர் போட்டு சாலட் எடுத்துக்கலாம். ராத்திரி ஆனதுனால தயிர் அதிகம் எடுத்துக்க வேண்டாம், அது டைஜஷனுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ராத்திரியில் சாதாரண தயிர் எடுத்துக்க மாட்டாங்க சாப்பாட்டுக்கு. சூடாகவே நம்ம அந்த மாவை பரிமாறலாம். இதில் ஏற்கனவே வேக வச்சுருந்து குக் பண்ண வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சாதாரண வந்து எம்டியாகவும் பண்ணலாம். எப்படின்னா வற்றல் மிளகாய், இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக வற்றல் மிளகாய், நம்ம வெங்காயம்னு சேர்க்காம ஜஸ்ட் கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, காயம், வற்றல் மிளகாய், கருவேப்பிலை இது மட்டுமே தாளித்து நம்ம அந்த 2 கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம இந்த மாதிரி அரிசி குருணை வேவிக்கிற மாதிரி அந்த கோதம்பு ரவாவையும் போட்டு வேக வச்சு தேங்காய் திருவி போட்டு இறக்குற மெத்தட் ஒன்று இருக்குது. வெஜிடபிள் உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்ற இது வந்து இப்போ அவங்க பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் அது பிடிக்காது. பெரியவங்களுக்கு ஆச்சாரமாக சாப்பிடப்பட்டவங்களுக்கு பூண்டு வெங்காயம் சேர்த்துக்காத ஆளுங்களுக்கு
கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காயம், வற்றல் மிளகாய் போட்டு நம்ம தேங்காய் திருவி போட்டு கொடுக்கலாம். வீட் ரவா உப்மா ரெடி.